நம்ம சேனல்ல போட்ட ரீசெண்ட் வீடியோஸோட எல்லா கமெண்ட் செக்ஷன்லயும் பல பேர் செவரஸ் ஸ்னேப் கேரக்டர் அனாலிசிஸ் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலி அது பல பேர்லாம் இல்லை, ஒரே ஒரு ஆள். ஆமாங்க, ஒரே ஒரு ஆள் சைமல்டேனியஸாக பல அக்கௌண்ட்லேயும் லாகின் பண்ணி இந்த மாதிரி கேட்டிருக்காரு. இது ஒரு வீடியோவில் நடக்கலை, பல வீடியோஸில் இப்படி தான். ஏன் இன்ஸ்டாகிராமில் கூட டிஎம் பண்ணி கேட்டிருந்தாரு. ஸோ அந்த ஒரு தனி மனிதனோட ரெவல்யூஷன் தான் இப்போ இந்த வீடியோ போட வச்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஸ்னேப் அப்படின்ற கதாபாத்திரம் அவருக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு ட்ரூ பாட்டர் ஹெட்டுக்கும் ஃபேவரட்டான ஒருத்தர். ஏன் ஹாரி பாட்டர் அப்படின்ற இந்த கதையோட முதுகெலும்பே இந்த கதாபாத்திரம் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃபேண்டமில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர்ஸில் ஒன்று. அதோட ஒரு ட்ரூ லவர்னா நம்ம ஊரில் என்ன எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க, காதலிக்காக உயிரே கொடுத்தவன் அப்படின்னு எல்லாம் க்ளோரிஃபை பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலி இங்கே தன்னோட காதலியோட உயிரையே எடுத்த ஒருத்தர்னு சொல்லலாம். அண்ட் ஹென்ஸ் தட் மேக்ஸ் ஹிம் a worst lover. ஆனா அவர் அப்படி சொல்றது சரியில்லை. ஆக்சுவலி தன்னோட காதலியை கொன்னா கூட he is not the worst lover. ஏன்னா சில தப்புகளை ரெடம்ஷன் மூலமா சரி செய்ய முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டா இருக்க ஒரு கேரக்டர் தான் நம்ம ஸ்னேப். அது எதனாலன்னு பார்ப்போம். அண்ட் ஆல்சோ ஸ்னேப் கேரக்டர் ஃபர்ஸ்ட் என்ட்ரி அப்போ நான் அவரை பார்த்து சின்ன வயசுல பயந்ததும், லாஸ்ட் மூவில அவர் சீனை பார்த்து அவரை நினைச்சு அழுததும் இப்போவும் ஞாபகம் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கர ஆக்டிங்கும் கொடுத்த ஆலன் ரிக்மேன் பத்தியும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம், வித் ஸ்னேப்போட பிரீஃபான ஒரு வாழ்க்கை வரலாறோட. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சஞ்சய் கிரீஷ். யூஸ்வலான மூவி ரிவ்யூஸ் எல்லாம் தாண்டி அதிகமாக பேசப்படாத மூவி கான்டென்ட்ஸ்லாம் நம்ம நிறையவே பேசுவோம். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இதனால மூவிஸ் மேல இருக்க உங்க பெர்ஸ்பெக்டிவே மாறும். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்னேப்போட வாழ்க்கையை புரிஞ்சுக்க அவர் பிறப்பு வர போகணும். மக்களா பார்க்கப்படுற ஒரு சராசரி மனுஷனுக்கும் பிரின்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பிச்சுக்கும் தான் ஸ்னேப் பிறந்தாரு. இப்படி ஒரு பியூர் பிளட்டா இல்லாத காரணத்தினாலையும் பிரின்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தனாலையும் தான் இவர் ஹாஃப் பிளட் பிரின்ஸ்னு தன்னைத்தானே கருதுறாரு. தன்னோட குழந்தை பருவத்துல பேரண்ட்ஸ் எப்பவும் ஒருத்தர் எதிர்த்து நின்று சண்டை போட்டும் தான் இவர் பார்த்துருக்காரு. இதனாலேயே இவருக்கு அந்த வயசுலயே ட்ராமா ஆரம்பிச்சிருச்சு. எப்படா இந்த இடத்த விட்டு ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு போவோன்னு காத்துட்டு இருந்த அந்த நாட்கள்ல லில்லி தன்னோட வாழ்க்கையில வந்தா. அதாவது நம்ம ஹாரி பாட்டரோட அம்மா. லில்லிக்கும் தன்னை போலவே மேஜிக் வெளிப்படுறத உணர்ந்த ஸ்னேப் அதை பத்தி எல்லாம் விவரிச்சு சொன்னாரு. ஹாக்வர்ட்ஸ்ல இருந்து ஆஸ்கபான் சிறைச்சாலை வரைக்கும் எல்லாத்த பத்தியும் விவரிச்சாரு. லில்லியோட சகோதரி இதெல்லாம் பார்த்து தனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கலையேன்னு பொறாமப்பட்டா. அங்க பொறாமையில தொடங்கின அந்த சின்ன ஸ்பார்க் தான் பிற்காலத்துல ஹாரிக்கு கொடுமைகள் நடக்க காரணமா அமைஞ்சுது. சீக்கிரமே லில்லியும் ஸ்னேப்பும் ஹாக்வர்ட்ஸ்க்கும் போறாங்க. அங்க விதியோட விளையாட்டால கிரிஃபிண்டார் ஹவுஸ்ல லில்லியும் ஸ்லிதரின் ஹவுஸ்ல ஸ்னேப்பும் பிரிச்சாங்க. அந்த ஹவுஸ் மாற்றம் மட்டும் அவங்கள பிரிச்சிடாதுன்னு ஸ்னேப் நம்பினாரு. ஆனா அந்த நம்பிக்கை வீண் போயிடுச்சு. வந்த நாள்ல இருந்தே ஹாரியோட அப்பாவான ஜேம்ஸ் பாட்டரும் சீரியஸ் பிளாக்கும் பயங்கரமா புள்ளி பண்ண ஆரம்பிச்சாங்க ஸ்னேப்பை. ஏற்கனவே வீட்டுல நிம்மதி இல்லாம ஒரு எதிர்பார்ப்போட இங்க வந்தாரு. ஆனா இங்கேயும் ஜேம்ஸோட தொல்லை தான் இருந்துச்சு. ஆனா ஸ்னேப் இதுக்கெல்லாம் மனம் தளராம தனக்கு பிடிச்ச விஷயங்களான டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸும் போர்ஷன்ஸும் நல்லா கத்துக்கிட்டு அதை மாஸ்டர் பண்ண ஆரம்பிச்சாரு. மேலும் கூடவே லில்லியும் சப்போர்ட்டா இருந்தாங்க. இப்படி வாழ்க்கை ஒரு ஏற்ற இறக்கத்தோட போக ஒரு நாள் ஜேம்ஸோட நண்பனான லூபின் ஒரு மனித ஓனாயா மாறுறத ஸ்னேப் பார்த்தாரு. அப்போ லூபின் நம்ம ஸ்னேப்பை கொல்லவும் வர ஜேம்ஸ் பாட்டர் ஸ்னேப்பை காப்பாத்தினாரு. லில்லியும் ஜேம்ஸை நினைச்சு பெருமைப்பட்டாங்க. ஆனா ஸ்னேப்புக்கு இது ரொம்ப கோவத்தை கொடுத்துச்சு. என் எதிரி அவன் என்னை காப்பாத்தி நான் உயிர் பழிக்கிறதா? அதுவும் இல்லாம நான் அங்க செத்திருந்தா அவன் நண்பன் ஒரு மனித ஓனாய் அப்படின்ற உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கும். அதனாலதான் அவன் பிரச்சனையை தவிர்க்க என்னை காப்பாத்தினான். மற்றபடி என் மேல அவனுக்கு அக்கறை ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாரு. இருந்தாலும் தனக்கு ஜேம்ஸ் உதவி தியாகியா மாறினது ஸ்னேப்பால ஏத்துக்க முடியல. அதனாலேயே 2 மடங்கா ஃபியூச்சர்ல திருப்பி ஒன்று செய்வாரு ஸ்னேப். அதையும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். எல்லாம் இப்படி போக ஸ்னேப்புக்கு ஸ்லிதரின் ஹவுஸ்ல இருந்து சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப டாக்ஸிக் நேச்சர்ல தான் இருக்காங்க. வால்டமோட்டோட இயக்கமான டெத் ஈட்டர்ஸாவும் சிலர் இருந்தாங்க. இது லில்லிக்கு பிடிக்கல. ஸ்னேப், உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சரியில்லைன்னு சொல்ல ஸ்னேப் சொல்றாரு, நீ கூட சுத்துறியே ஜேம்ஸ், சீரியஸ் பிளாக், அவங்க என்ன ஒழுங்கான்னு கேட்க லில்லி சொல்றாங்க, உன் உயிரையே காப்பாத்தினவன் உனக்கு நன்றியே இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்னேப் திரும்ப சொல்றாரு, ஜேம்ஸ் என்ன புள்ளி பண்றான் தான், ஆனா அவங்கிட்ட இருந்து நீ தான் என்ன காப்பாத்திட்டு இருக்கியாமே ஒவ்வொரு டைமும். அப்படி நீ ஒன்றும் செய்ய தேவையில்ல, ஒரு மட் பிளட்டோட உதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு. இதை கேட்ட லில்லி மனசு உடஞ்சு போயிடுது. மட் பிளட் அப்படின்றது விசார்டிங் வேர்ல்ட்ல ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டேர்ம். மட்டமான ரத்தம் அல்லது பியூர் பிளட் இல்லை அப்படின்னு கொச்சைப்படுத்துற ஒரு தீண்டாமை வகை தான் அது. ஸ்னேப் கோவத்தில் இப்படி வார்த்தையை விட இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் ஸ்னேப் அண்ட் லில்லி வெவ்வேறு பாதையில பயணிக்க ஆரம்பிச்சாங்க. ஜேம்ஸை காதலிச்சு ஹாக்வர்ட்ஸ்லயே ரொம்ப ஸ்மார்ட்டான எல்லாத்துலயும் கை தேர்ந்த ஒரு கப்பலா இருந்தாங்க ஜேம்ஸ் அண்ட் லில்லி. ஸ்னேப் இந்த பக்கம் வால்டமோட்டுக்கு கீழே ஒரு டெத் ஈட்டரா சேர்ந்து விஸ்வாசியா மாறுறாரு. ஆனா ஸ்னேப்பால தாங்கவே முடியாத ஒண்ணு என்னன்னா, தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப நேசிச்ச லில்லிய
இந்த உலகத்திலேயே வெறுக்கிற ஜேம்ஸ் பாட்டர் கல்யாணம் பண்ணதுதான். இதை நினைச்சு அவர் தினம் வருந்தினாரு. இந்த கோவத்தை வால்டமோர்ட் தனக்கு சாதகமா மாத்தி ஒரு நல்ல விசுவாசியா ஆக்கிட்டா ஸ்னேப்பை. எந்த அளவுக்குன்னா அவர் ஹாக்வர்ட்ஸுக்கு ப்ரொஃபஸரா சேர்ந்ததே ஒரு ஸ்பையா தான், அதுவும் டம்பிள்டோரை கண்காணிக்க. அப்படி ஒரு நாள் அவர் டம்பிள்டோர் பேசுறத கேட்கிறாரு. வால்டமோர்ட்டோட ப்ரொஃபஸி பத்தி பேசுறாங்க ஒரு தீர்க்கதரிசி கிட்ட. வால்டமோர்ட் சாகப்படுறது யாரால அப்படின்ற அந்த விவரத்தை, அந்த ப்ரொஃபஸியை ஸ்னேப் வால்டமோர்ட் கிட்டே கொண்டு போய் சேர்க்கிறாரு டம்பிள்டோர் கிட்ட ஸ்பையா இருந்து. அதன்படி மேட்ச் ஆகிற 2 குழந்தைகளை வால்டமோர்ட் கொல்ல தயாராகிறான். ஆனா அதுல ஒண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம ஹாரி பாட்டர் தான். இது தெரிஞ்சதும் ஸ்னேப் உடஞ்சு போயிடுறாரு. தான் செஞ்ச இந்த செயல் மிச்சம் இருக்க அவர் வாழ்க்கைய மொத்தமா உலுக்கி எடுக்க போகுதுன்னு அவர் அப்பவே புரிஞ்சுக்கிறாரு. ஸ்னேப் வால்டமோர்ட் கிட்ட கெஞ்சினாரு, எப்படியாச்சும் கருணை கிடைச்சிடாதா, லில்லி அண்ட் அவங்க ஃபேமிலி தப்பிச்சிடாதா அப்படின்னு. ஆனா வால்டமோர்ட் கேட்கறதா இல்லை, கொல்ல கிளம்பினான். ஸ்னேப் உடனே குற்ற உணர்ச்சியில நடந்த எல்லாத்தையும், தான் செஞ்ச அநியாயத்தையும் டம்பிள்டோர் கிட்ட ஒத்துக்க அவர் கோவப்பட்டு, உன்னை நினைச்சா அருவருப்பா இருக்கு ஸ்னேப்னு சொல்றாரு. ஸ்னேப்புக்கு செஞ்ச தப்ப நினைச்சு வருந்துறதை தவிர எதுவும் செய்ய முடியல. டம்பிள்டோர் ரொம்ப முயற்சி பண்ணி லில்லியையும் அவங்க ஃபேமிலியையும் மறைச்சு வச்சாரு. ஆனா பீட்டர் பெட்டிக்ரோஸ் அப்படின்ற ஒருத்தனோட துரோகம் காரணமா லில்லி ஃபேமிலியை வால்டமோர்ட் கண்டுபிடிச்சிடறான். சீக்கிரமே ஜேம்ஸை வால்டமோர்ட் கொல்றான். அடுத்து ஹாரியை கொல்ல ஸ்பெல் போடும்போது அதை லில்லி உயிர் தியாகம் செஞ்சு காப்பாத்தினாங்க. அந்த குழந்தையோட உயிரை அவ்வளோ விலை மதிப்பற்றதா பார்த்தாங்க லில்லி. எந்த பெரிய சிந்தனையும் இல்லாம தன்னிச்சையா ஒரு தாயோட அன்பின் வெளிப்பாடா அந்த தியாகம் இருந்துச்சு. அது வால்டமோர்ட் வீழ்ச்சிக்கு அஸ்திவாரம் போட்டுது. ஹாரி பாட்டர் அப்படின்ற அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய புகழையே வாங்கி கொடுத்துச்சு பிற்காலத்துல. இது எல்லாமே லில்லியும் ஜேம்ஸும் செஞ்ச தியாகத்தினால. இந்த நிகழ்வை தெரிஞ்ச ஸ்னேப் உடனே அங்க போறாரு. அங்க லில்லியோட சடலத்தை கட்டி அணைச்சு அழறாரு. ஜே.கே. ரவுலிங் இந்த சம்பவத்தை எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, ஒரு 100 வருஷ துயர வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதனோட வருத்தம் அன்னைக்கு ஸ்னேப்புக்கு இருந்துச்சான். இந்த நிலையில நான் செத்துறேன்னு டம்பிள்டோர் கிட்ட ஸ்னேப் சொல்ல, அவர் ஸ்னேப்புக்காக இப்போ நிக்க ஆரம்பிச்சாரு. ஸ்னேப், உனக்குன்னு இப்போ சில கடமைகள் இருக்கு. நீ உண்மையில லில்லியை காதலிச்சிருந்தேன்னா நீ வாழணும். அவ எப்படி செத்தா, எதுக்கு செத்தான்னு உனக்கு தெரியும். அவ குழந்தைக்காக செஞ்ச இந்த தியாகத்தை நீ சாகணும்னு விரும்புறது மூலமா கொச்சப்படுத்துறேன்னு சொல்றாரு. மேலும் அவ குழந்தைய நான் பாதுகாப்பேன், அதுக்கு நீ எனக்கு உதவி செய்யணும், செய்வியான்னு கேட்க ஸ்னேப் சம்மதிக்கிறாரு. ஹாரி பாட்டரும் சீக்கிரமே ஹாக்வர்ட்ஸ் வரான். ரெஸ்ட் இன் ஹிஸ்டரி. இங்கதான் செவரஸ் ஸ்னேப்போட ரிடம்ஷன் ஆர்க்கே ஸ்டார்ட் ஆகுது. கதையை இனிதான் சூடு பிடிக்கும். அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சில ட்ரிவியாவும் ஸ்னேப்போட ரைட்டிங் டெக்னிக்ஸும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பொதுவாக ஒரு விஷயத்த இல்லை ஒரு நபரை நல்லவன் இல்லை கெட்டவன்னு குறிப்பிட்டு சொல்லிட முடியாது. கருப்பு வெள்ளை ரெண்டுக்கும் இடையில கிரேவாக தான் மனிதர்கள் இருப்பாங்க. இதை பற்றி விக்ரம் வேதாலையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரியா இன் அண்ட் யாங் சிம்பிள் மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹியூமன் நேச்சரை சரியாக டெபிக் பண்ணது ஸ்னேப் கேரக்டரில் தான். லைக் ரைட்டர்ஸ் இவரை ஸ்டடி பண்ணுறதன் மூலமாக கேரக்டரைசேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட இந்த ரோல் நடித்த ஆலன் ரிக்மேன் அவரோட ஓன் தாட்ஸ் மூலமாக சில பாடி லாங்குவேஜஸ் ஸ்னேப்புக்கு கொடுத்துருப்பாரு. ஈவன் டைரக்டர் அண்ட் ஜே.கே. ரவுலிங்கோட கைடன்ஸ் கூட இல்லாமல். மேலும் இவர் மேலே இருந்த நம்பிக்கையிலையும் இவர் திறமையை பார்த்து வியந்தும் லாஸ்ட் புக்கில் வெளிவர இருந்த ஸ்னேப் பற்றின மொத்த ட்விஸ்டையும் சீக்ரெட்ஸையும் ஜே.கே. ரவுலிங் 5th புக் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆக்டர் ஆலன் கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ இந்த உலகம் ஸ்னேப்பை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஆலன் ரிக்மேன் அவர் புரிஞ்சு உள்வாங்கி மெத்தட் ஆக்டிங்லாம் பண்ணி அந்த கேரக்டருக்கு உயிரை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இவரை வச்சு லாஸ்ட்டாக எடுத்த ஷாட் இவர் ஆல்வேஸ்ன்னு சொல்கிறது தான். அந்த ஷாட்டை ஸ்பெக்டாகுலராக இவர் பண்ணியிருப்பாரு. அண்ட் அந்த ஷாட் முடிஞ்சதும் செட்டில் எல்லாரும் கண் கலங்கி போனதா சொல்லுவாங்க. அண்ட் ரைட்டிங் வைஸ் பார்த்தோன்னா ரீவாட்ச் பண்ணும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸ்னேப் ஒவ்வொரு டைமும் எப்படி ஹாரியை சேவ் பண்ணாரு, என்ன மைண்ட் செட்டில் எல்லா டைம்லையும் இருந்திருப்பாரு அப்படின்றது. ஸோ இப்படி ஒரு கேரக்டரை டிசெப்டிவாகவும் பல மாரல் காம்ப்ளெக்சிட்டியோடவும் எழுதுறதால அந்த பீஸ் ஆஃப் ஒர்க்கே ஒரு ரீவாட்ச் வேல்யூ கிடைக்கும். அந்த கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவில் மறுபடியும் நம்ம பார்க்க விரும்புவோம். அதோட டுவல் ஐடென்டிட்டி இவருக்கு இருக்கும். டம்பிள்டோருக்கும் வேலை செய்வார், வால்டமோர்ட்டுக்கும் வேலை செய்வார். ஸோ எந்த இடத்துல யார்கிட்ட மாட்டுவார் அப்படின்னு தினம் பயந்து வாழ்கிறத ரீடர்ஸாலேயும் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இது ஸ்டோரியை ரொம்ப கிரிப்பாக வச்சுக்க உதவிச்சு. அண்ட் ஈவென்ச்சுவலி கதையில் டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். செவரஸ் அப்படின்னு நேம் இவருக்கு வச்சதுக்கு காரணமும் இருக்குது. செவரஸ் அப்படின்னா சிவியர் அல்லது ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு மீனிங். ஸோ ஒரு காரணம் பேர் தான் இது. அதோட ஒரு கேரக்டர் நல்லா கேரக்டரைஸ் பண்ணுறதுக்கு உதவுறது டைலாக்ஸ் தான். டைலாக்ஸ் மூலமாக அந்த கேரக்டரை ஸ்ட்ராங்காக காட்டிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பொதுவாகவே நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் ஆக்சுவலி அது தப்பு. ஒரு கேரக்டர் எடுக்கிற முடிவுகள் தான் அந்த கதாபாத்திரத்தை நிர்ணயம் செய்யுது. அதுக்கு ஸ்னேப் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அவருக்கு டைலாக்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அவர் எமோஷன்ஸையும் அவரோட ரிடம்ஷன் ஆர்க்கில் காட்டவே மாட்டார்.
அவர் மைண்டையும் ரீட் பண்ண முடியாது யாராலையும். ரொம்ப மிஸ்டீரியஸ்லி ஈவிலா கொண்டு போய் கடைசியில் ஸ்னேப்பை பற்றி ரிவீல் பண்ணதும், அதாவது வில்லன் டு ரியல் ஹீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது பல பேரை கண்ணீர் விட வச்சது. இதை ரிவர்சல் ரிவீல்னு சொல்லுவாங்க. ஓகே தென் இப்போ நம்ம ஸ்னேப்போட வாழ்க்கை வரலாறு கண்டினியூ பண்ணலாம். சரியா ஹாரி பாட்டர் ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட் ஆனதும் ஹாரி பாட்டர் ஹாக்வர்ட்ஸுக்கு வராரு. அவரை பார்க்கும்போதும் சரி, அவர் செயல்களும் சரி, எல்லாமே ஜேம்ஸை நினைவூட்டுது ஸ்னேப்புக்கு. ஸோ எப்போவுமே சிடுன்னு தான் இருப்பார் ஹாரி கிட்ட. ஆனால் ஆக்சுவலி டம்பிள்டோர் சொன்னபடி ஹாரியை பயங்கரமாக சப்போர்ட் தான் பண்ணிகிட்டே இருப்பார் ஸ்னேப். ஸோ பல வருஷம் முன்னாடி ஜேம்ஸ் ஸ்னேப் உயிரை காப்பாற்றினார் இல்லையா, அதுக்கு ஈடாக இப்போ ஹாரிக்கு பாதுகாப்பாக இருந்து தராசை செஞ்சுட்டாரு. போக போக அவர் எடுக்கிற தியாகங்கள் 2 மடங்காக மாறும் அன்னைக்கு ஜேம்ஸ் செஞ்ச உதவியை விட. ஸோ ஆக்சுவல் ரிஸ்க் இது வரைக்கும் இல்லை. 4th புக்கில் வால்டமோர்ட் மறுபடியும் கம்பேக் கொடுப்பான் பாருங்க. மனுஷன் அதுக்கப்புறம் தான் செத்து சுண்ணாம்பாவார். ஸோ இப்போ நம்மளுக்கு டைம் லைனில் வால்டமோர்ட் திரும்பி வர்றது இன்னும் எவ்வளோ டீப்பான ஒரு இம்பாக்ட் தரும் அப்படின்னு புரியும். இப்போ டம்பிள்டோர் ஸ்னேப் கிட்ட சொல்கிறாரு, நீ வால்டமோர்ட் கிட்ட போ, விஸ்வாசியாவே இன்னும் இருக்க மாதிரி நடி அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ ஸ்னேப் டபுள் ஏஜென்ட்டா இருக்காரு. அதாவது வால்டமோர்ட் டம்பிள்டோர் கிட்ட அனுப்புனது ஒரு ஸ்பையா, ஆனா அங்க டம்பிள்டோருக்கு விசுவாசமாகி டபுள் ஏஜென்ட் ஆயிட்டாரு. ஆனா இப்போ இங்க ட்விஸ்ட் என்னன்னா, ஆக்சுவலா இவர் டபுள் ஏஜென்ட்டும் இல்லை. வால்டமோர்ட் கிட்ட போய் நான் டம்பிள்டோருக்கு விசுவாசமா இருக்க மாதிரி நடிக்கிறேன், அவர் நம்பிட்டாரு அப்படின்னு பொய் சொல்லி ட்ரிபிள் ஏஜென்ட்டா மாறிட்டாரு. ஸோ எவ்வளோ காம்ப்ளெக்ஸா இருக்கு பாருங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணவே இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளி ஹி இஸ் லாயல் டு டம்பிள்டோர், ஆனால் ஒரு ட்ரிபிள் ஏஜென்ட். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவர் வாழ்ந்திருக்காரு, அதுவும் டார்க் லார்ட் வால்டமோர்ட்க்கு கீழேயே. ஸோ இப்படி இருக்க இப்போ ஹாரியை இன்னும் கஷ்டப்பட்டு சொல்லப்போனால் உயிரை பணைய வச்சு காப்பாற்றிட்டு வராரு. ஆனால் ஒரு நாள் டம்பிள்டோர் வால்டமோர்ட்டோட ஒரு ஹார்க்ரக்ஸான ஒரு ரிங்கை போடுறாரு. அது அவரை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல ஆரம்பிச்சது. இன்னும் சில மாதங்கள் தான் வாழ முடியும்னு ஸ்னேப்பும் சொல்ல, டம்பிள்டோர் இப்போ ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாரு. ஹாரி பாட்டருக்குள்ள ஆக்சுவலி வால்டமோர்ட்டோட பார்ட் ஆஃப் சோல் இருக்கு. ஸோ அதையும் கம்ப்ளீட்டாக அழிக்க வால்டமோர்ட் கையால் ஹாரி சாகணும். இது நடக்கிற மாதிரி நீ பார்த்துக்கோன்னு சொல்ல ஸ்னேப்புக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. இத்தனை நாள் தான் வாழ்ந்த கொடிய வாழ்க்கையே அர்த்தம் இல்லாமல் போது, அப்போ நீங்க அந்த பையனை காப்பாற்ற நினைக்கல, அவனை சரியான சமயத்துல சரியான ஆள் வச்சு கொல்ல ஒரு பலியாடு மாதிரி வளர்த்திருக்கீங்கன்னு கோவப்பட, அந்த பையன் மேல உனக்கு எப்போ இவ்வளோ பாசம் வந்துச்சுன்னு டம்பிள்டோர் கேட்க, அந்த பையன் மேலையா அப்படின்னு கேட்டு ஸ்னேப் தன்னோட பெட்ரனஸ் ஸ்பெல்ல போடுறாரு. அதை பார்த்த டம்பிள்டோர் திகைச்சு போய், லில்லியா இப்போவுமான்னு கேட்க ஸ்னேப் சொல்றாரு. ஸோ ஆக்சுவலி பெட்ரனஸில் வர அந்த உருவம் நம்ம யார் அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்க வச்சிருக்க பெட்ரனஸ் உருவத்தோட தான் மேட்ச் ஆகும். ஸோ லில்லியோட உருவம் தான் அந்த மான், அது ஸ்னேப்புக்கு மேட்ச் ஆகுது. இப்போ தான் ஃபேன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஸ்னேப் வால்டமோர்ட்டாலோ இல்லை டம்பிள்டோராலோ இல்லைன்னு. அவர் லில்லியோட காதலன். தன்னோட குழந்தைய காக்க லில்லி செஞ்ச தியாகத்துக்காக தான் அவர் இப்போ உயிர் வாழ்கிறாரு. அதுக்கு தான் லாயலாகவும் இருக்காரு. ஸோ இப்படி இருக்க ஸ்னேப்பும் மனசில்லா மனசோட டம்பிள்டோர் சொன்னபடியே செய்ய ஒத்துக்கிறாரு. அதாவது ஹாரி உயிரை வால்டமோர்ட் கையால சரியான சமயத்துல போக வைக்க முடிவெடுக்கிறாரு. மேலும் டம்பிள்டோர் சொல்றாரு, அந்த வால்டமோர்ட் என்னை கொல்ல மால்ஃபாய் அனுப்புறானா, இன்னும் அவன் மனசு முழுசா கலங்க அடையல. ஸோ அவன் கையில என்னை கொன்ன கரை படியக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்னேப் கிட்ட அவரு தன்னை கொன்னு பழியத்துக்கு சொல்றாரு. ஸ்னேப்பும் அதுக்கு சரின்னு சொல்றாரு. எப்படியும் சில நாள்ல மரணம் வரும் அப்படின்ற நிலைமையில இருந்த டம்பிள்டோரை ஸ்னேப் கொல்றாரு. ஒட்டுமொத்த விசார்டிங் வேர்ல்டோட வெறுப்பையும் சம்பாதிக்கிறாரு. இது தெரிஞ்ச ஹாரி ஸ்னேப் ஒரு கோழன்னு சொல்லி திட்ட, ஸ்னேப் கோவப்பட்டு என்ன கோழன்னு சொல்லாதுன்னு சொல்றாரு. ஏன்னா ஸ்னேப்பை நம்ம என்ன வேணா சொல்லலாம், ஆனா ஒரு கோழன்னு சொல்ல அவர் என்னைக்கும் நிக்கிறாங்க மாட்டாரு. ஏன்னா தர்மத்துக்காகவும் கொடுத்த வாக்குக்காகவும் தினம் தினம் ட்ரிபிள் ஏஜென்ட்டா வாழ்ந்து சாகிற வரைக்கும் மாட்டாம இருக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு அசுர தைரியம் வேணும். அதுக்கு சீக்கிரமே ஹாக்வர்ட்ஸ் ஹெட் மாஸ்டர் ஆகிறாரு ஸ்னேப். யாருக்கும் அவரை பிடிக்கவும் மாட்டேங்குது. ஹாக்வர்ட்ஸ்ல இருக்க எல்லா பசங்க உயிரையும் பாதுகாக்க தான் அவர் வந்தார் ஆக்சுவலி. ஆனா அவர் மேலே இருந்த வெறுப்பு காரணமா ப்ரொஃபசர் மெகனகலும் சிலரும் அவரை விரட்டி துரத்துறாங்க. ஸோ இப்படி இருக்க ஒரு மாலை பொழுதுல வால்டமோர்ட் ஸ்னேப்பை சந்திச்சு சொல்றாரு, நீ டம்பிள்டோரை கொன்ன, அவர் மந்திர கோளுக்கு இப்போ நீ தான் ஓனர். இப்போ நான் உன்னை கொன்னா எனக்கு அவரோட வாண்டு கிடைச்சிரும், நான் ஓனர் ஆயிடுவேன் அந்த எல்டர் வாண்டுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்னேப்பை தன்னோட நாகினியை வச்சு கொல்றாரு. அப்ப சம்பவ இடத்துக்கு ஹாரி வர, ஸ்னேப் தன்னோட கண்ணீரை, அதாவது அவரோட நினைவுகள் அடங்கி இருக்கிறதுல அதை ஹாரியை எடுத்துக்க சொல்றாரு. ஹாரியும் எடுத்துக்கிட்டு அந்த மெமரிஸை பார்க்க இப்ப நம்ம சொன்ன இந்த மொத்த கதையும் தெரிஞ்சு மனசு விட்டு அழறாரு. மேலும் இவர் கோழை இல்லை, நான் என் வாழ்க்கையிலேயே பார்த்ததுலேயே பிரேவஸ்ட் மேன் இவர் தான் சொல்லி குறிப்பிடுறாரு. இவ்வளோ ஏன் பிற்காலத்துல தன்னோட மகனுக்கே இவர் பேர் தான் வைக்கிறாரு. ஆனா ஸ்னேப் சாகிற கடைசி தருணத்துல கூட அவர் ஹாரி கண்ணையே பார்த்துட்டு தான் இருந்தாரு. ஏன்னா ஹாரி பாட்டரோட கண்கள் தன்னோட தாயான லில்லியை ரெசம்பிள் பண்ணும். ஸோ சாகும் நேரத்துல கூட லில்லியை நினைச்சுதான் அவர் இறந்தாரு. அண்ட் இப்போ பாயிண்ட் இஸ் கிளியர்னு நம்புறேன். He isn't the worst lover, actually he's the best.
ஒரு வில்லனா வாழ்ந்து ஹீரோவா செத்த ஒரு கதாபாத்திரம். அந்த லெஜெண்டரி கேரக்டரை எழுதின ஜே.கே. ரோலிங்க்கும் அதுக்கு உயிர் கொடுத்த ஆலன் ரிக்மேனுக்கும் ஒரு பிக் ஹேட்ஸ் ஆஃப். இனி HBO யாரை ஸ்னேப்பா கேஸ்ட் பண்ணாலும் என்னை பொறுத்தவரை செவரஸ் ஸ்னேப்னா ஒருத்தர் தான், அது ஆலன் ரிக்மேன் தான்.